அனைவருக்கும் வணக்கம். வரப்போற ஜனவரி 3ஆம் தேதி நடக்கப்போற குரூப் 1 பிரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல தேர்வர்கள் செய்யும் என்னென்ன தவறுகள் பண்றாங்க. குறிப்பா குரூப் 1 எக்ஸாம் பிரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்க. அது மட்டும் இல்லாம குரூப் 1 பிரிலிம்ஸ்க்கு எந்தெந்த டாபிக் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அதே மாதிரி எப்படி கொஸ்டின் பேப்பரை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்லப் போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் தேர்வர்கள் பண்ணுற முக்கியமான தவறு என்ன அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட் தான். ஓகேங்களா? ஓஎம்ஆர் ஷீட்டில் ஏதாவது என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு கரெக்டான ஆன்சருக்கு பதிலாக ஆப்ஷனுக்கு பதிலாக தப்பான ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஷேட் அப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அதே கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் ஷேட் அப் பண்ணுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ரொம்ப பேர் பண்ணுற முக்கியமான தப்பு. டிஎன்பிஎஸ்சியில் நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரே கேள்விக்கு 2 டைம் ஷேட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மைனஸ் மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப பேருக்கு தெரியுமான்னு தெரில, பட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப பேர் சொல்கிற ஒரு காமன் ரீசன் என்ன அப்படின்னா எக்ஸாம் எழுதிட்டு டைம் பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக குரூப் 1 எக்ஸாம். ஓகேங்களா? ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, போன வருஷம் வரைக்கும் 50 கேள்விகள் மேக்ஸ் இருந்துச்சு, 150 கேள்விகள் ஜெனரல் ஸ்டடீஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் லெவல் ஆஃப் டஃப்னஸ் கொஸ்டினில் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த வருடம் பார்த்துட்டோம் அப்படின்னா 25 கேள்வி தான் மேக்ஸு, மீதி 175 கேள்விகள் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கேள்விகளுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? அதற்கப்புறம் தெரியாத கேள்விகளுக்கு போகணும். தெரிஞ்ச கேள்வி பண்ணிட்டீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி தெரியாத கேள்விகளுக்கு நீங்கள் ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் அந்த ஆன்சர் ஓரளவுக்கு ஒரு 80 to 90% கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அந்த மாதிரி நீங்கள் போகணும். இது பண்ணாமல் எல்லாருமே ஒரே கேள்வியில், அதாவது என்னென்னா அப்படியே கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்க மாதிரியே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் பத்தாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தெரிஞ்சதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஓகேங்களா? இந்த குரூப் 1 2021 கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, அதாவது கொஞ்சம் ப்ரிலிமினரி சிலபஸ் மாற்றிருக்காங்கன்னு தெரியும். அதாவது யூனிட் 8 அண்ட் யூனிட் 9. ஓகேங்களா? யூனிட் 8 யூனிட் 9 எல்லாமே ரொம்ப ஃபோக்கஸாக படிப்பீங்க. அதே சமயத்தில் இந்த குரூப் 1 அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் எந்தெந்த டாப்பிக்கில் ட்விஸ்ட் வைப்பாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் பொலிட்டி. ஓகேங்களா? பொலிட்டியில் குரூப் 4 இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, இந்த டைரெக்டாக சட்ட விதி கேட்குறது அந்த மாதிரி இதெல்லாமே கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல, கேட்பாங்க. பட் கொஞ்சம் உங்களுடைய நாலேஜை ரொம்ப டீப்பாக பொலிட்டியில் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த முக்கியமான கேசஸ்ஸு, அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வேர்டிங்ஸும் நீங்கள் நல்லா பார்க்கணும். ஓகேங்களா? பொலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன வேர்டு நம்ம தமிழில் படிக்கும்போது என்ன இருக்குன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே சமயம் இன்னொரு கொஞ்சம் பேர் சொல்கிற தவறு என்ன அப்படின்னா, பண்ணுற தவறு, அதாவது டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர்லேயே கொடுத்துருப்பாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொஷினுக்கு ஏதாச்சும் மாறுபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இங்கிலீஷில் கேட்ட கேள்விக்கு தான் மார்க் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இங்கிலீஷில் என்ன கேள்வி இருக்கோ அதுதான் கரெக்டானது. உங்களுக்கு தமிழில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வாட்டி இங்கிலீஷில் கொடுத்துருக்க கேள்வி படித்து பாருங்கள். ஓகேங்களா? ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுல ரொம்ப தப்பு டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்து நடக்குது. அதனால் இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இங்கிலீஷில் இருக்கிற கொஷின் ஒரு வாட்டி வாசிச்சிங்க அப்படின்னாலே என்ன பண்ண ஆகும் அப்படின்னா, உங்களுடைய சந்தேகங்கள் அங்கே தீர்ந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்னது பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டி. ஓகேங்களா? பொலிட்டியில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அதாவது ரொம்ப பேர் படிக்காமல் போகிறது, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போகிறது என்ன அப்படின்னா ஜாகிரஃபி. ஜாகிரஃபி பொறுத்தளவு டிஎன்பிஎஸ்சியில் மண், அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த போர்ட், இந்த மாதிரி டாபிக் எல்லாமே அடிக்கடி கேட்குறாங்க. இந்த டாபிக் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க அப்படின்னாலே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அங்கே இருக்கும். ஓகேங்களா? அதான் நான் சொல்கிறது, யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 எல்லாம் ரொம்ப படிப்பீங்க. ஆனால் இந்த ஜாகிரஃபி மற்றும் பொலிட்டி இந்த 2 டாப்பிக்கை கூடவே எக்ஸ்ட்ராவாக எடுத்து படிங்க. ஏன்னா அந்த ஜாகிரஃபி மற்றும் பொலிட்டி இதிலிருந்து தான் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ட்விஸ்ட்டாக கேட்பாங்க கொஷின்ஸு. அதில் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு கிளியர் பண்ணுற மாதிரி ஆயிரும். நான் சொன்ன இந்த இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த நான் அப்பால் சொன்ன தவறுகள் தான் இந்த ஓஎம்ஆர் ஷீட் தவறுகள். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்ச கேள்விக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிவிட்டு, தெரியாத கேள்விகளுக்கு கொஞ்சம் நேரம் யோசிச்சு பண்ணிங்க அப்படின்னாவே அதாவது ஆப்ஷனை எலிமினேட் பண்ணணும். அதுதான் குரூப் 1 ப்ரிலிம்ஸோட வெற்றி ரகசியமே. ஓகேங்களா? எல்லாருக்குமே எல்லா கேள்வியும் தெரியாது. அதே மாதிரி அந்த கூற்றுகள் மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஒரு 3 to 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா,
இல்லை இது ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணணும். தப்பாக இருக்கிறத ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணாலே பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஆன்சரை வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன ட்ரிக்ஸை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸில் பார்த்து அப்படின்னா 130, 140 நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.